ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அடிமாலேருந்து கொஞ்சம் மண்சட்டியும் ஃப்ரெஷ்ஷாக மீன் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. அது எந்த கடையில் வாங்கினேன் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நைட்டு மீன் குழம்பு வச்சு மீன் ஃப்ரை தாங்க பண்ண போகிறேன். நான் வந்து பியூர் வெஜ்ஜு, ஆனால் வீட்டில் ஹஸ்பண்டு, அத்தை, பசங்க என்ன நான்வெஜ்ஜில் என்ன விருப்பப்பட்டு கேட்குறாங்களோ அது வந்து குக் பண்ணி கொடுத்துருவேன். நம்ம சாப்பிடலைனாலும் சாப்பிட்றவங்களுக்கு நம்ம நல்ல ருசியாக பண்ணி கொடுத்து அவங்க சாப்பிட்றத பார்த்து நம்ம சந்தோஷப்படுறதே அது வந்து ஒரு வேறு லெவல் சந்தோஷங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவில் வந்து மீன் குழம்பு வந்து வைக்கிறேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்லேயும் கேட்டிருந்தாங்க, அக்கா மீன் குழம்பு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச அளவில் நான் வந்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மசாலாலாம் வறுத்து எடுத்துட்டேன். குண்டு மல்லி, அதுக்கப்புறமா மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி, தக்காளி, இதெல்லாமே பெரிய வெங்காயம் நம்ம அதுக்கு மசாலா அரைக்கிறதுக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் குழம்பு சாறு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பெரிய வெங்காயத்தை வந்து சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வதக்கி மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை வந்து பக்கடுப்பில் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கடுப்பில் வந்து தூக்கி போட்டேங்க. நான் வாங்கின கடையில் மீன் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக பளபளன்னு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு கொண்டு வந்து அப்படியே உப்பு போட்டு கழுவிட்டு அப்படியே வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மீன் பேர் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, ஆனால் என்ன பேர்னு தெரியல. முள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் ஸோ அதனால் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து மீனை போட்டுட்டு மீன் குழம்பா பக்க அடுப்பில் தூக்கி போட்டுட்டு மெயின் அடுப்பில் நம்ம வந்து மீனை வந்து ஆல்ரெடி மசாலா தடவி வச்சுருக்கேன், அதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சென்டரில் மீன் பொரிக்கிறதுக்காகவே இந்த தோசைக்கல் வந்து வச்சுருக்கோங்க. ஸோ இதுலேயே தான் மீன் வந்து பொரிக்கிறது. மீன் பொரிச்சிட்டு லாஸ்ட் நான் ஒரு மீன் பொரிக்கிற வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து கடைசி அந்த எண்ணெயில் வந்து வெங்காயம், தக்காளி அந்த மசாலாவில் போட்டு அப்படியே வதக்கி மீனோட சேர்த்து கொடுக்கும்போது நல்லாயிருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி பண்ணேன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படி பண்ணுறேன்னா, அந்த தக்காளி வெங்காயம்லாம் நம்ம அதில் வதக்கி போட்டோம் அப்படின்னா பசங்களுக்கு அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் டெக்கரேஷனாக இருக்கும். ஏன்னா அவங்கள சாப்பிட வைக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ணால் தான் பசங்க வந்து சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே குட் நைட். Thank you.